ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பில் எவரும் எதிர்பாராத அறிவிப்பை வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு, எரிபொருள் விலையில் பதிவாகிய திடீர் மாற்றம். நிலைகுலைந்த அமெரிக்கா ஈரானுக்குள் நுழைய தயாராகும் B-52 விமானங்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து. ட்ரம்புடன் நேரடி மறைமுக தொடர்பு எதுவும் இல்லை, பின்வாங்கினார் ட்ரம்ப். ஈரான் மறுப்பு. போரில் இல்லாத நாடுகளுக்கு ஈரான் விதித்துள்ள கடும் நிபந்தனை. ஈரானில் இதுவரை இல்லாத அளவில் 552 மணி நேர இணைய முடக்கம். ஈரானுக்கு பேரிடி, ஹோர்முஸ் நீர்மையை அடைய அமெரிக்காவுடன் ஒன்றிணையும் பிரித்தானியா. ட்ரம்புக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு, காணொலி ஆதாரம் வெளியீடு. உலகெங்கும் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கு அவசர எச்சரிக்கை. ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அறிக்கையில், போர் அல்லாத நாடுகள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்வதற்கான ஒரே வழி ஈரானுடன் ஒருங்கிணைவதுதான் என கூறியுள்ளது. ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்ட அறிக்கையில், ஈரானிய கடற்கரைகள் அல்லது தீவுகளை தாக்க எதிரி நாட்டு படைகள் அல்லது எதிரிகள் மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியும் வளைகுடா மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து அணுகல் வழிகளிலும் கரையிலிருந்து நிலைநிறுத்தக்கூடிய மிதக்கும் கன்னிவெடிகள் உட்பட பல்வேறு வகையான கடற்படை கன்னிவெடிகள் பதிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என கூறியுள்ளது. அத்தகைய தாக்குதல் நடந்தால் ஹோர்முஸ் நீரிணை மட்டுமன்றி நடைமுறையில் முழு பார்சிக வளைகுடாவும் தடுக்கப்படும். அதற்கான பொறுப்பு ஆக்கிரமிப்பாளர்களையே சாரும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அரச வானொலி நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் தெற்கு கடற்கரையில் ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் அமைந்துள்ள துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸில் உள்ள ஒரு வானொலி நிலையம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான தனிஸ்மை மேற்கோட்காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வானொலி நிலையத்தின் மீது நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் 1400க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததோடு அவர்களில் 214 சிறுவர்கள் அடங்குவார்கள் என அறிக்கை தெரிவித்துள்ளது. ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் 5 நாட்களுக்கு அதனை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை அவர் தனது உத்தியோகபூர்வ ரூட் சோசியல் கணக்கில் தெரிவித்துள்ளார். அதில் மேலும் வெளியிட்டுள்ள ட்ரம்ப், மத்திய கிழக்கில் நமது பகைமைகளுக்கு மொத்தமாக மற்றும் ஒரு முழுமையான தீர்வு காண்பது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக அமெரிக்க கூட்டணி நாடுகளும் ஈரான் நாடும் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடரவிருக்கும் ஆழமான, விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான இந்த பேச்சுவார்த்தைகளின் தன்மை மற்றும் துணியின் அடிப்படையில் நடைபெற்று வரும் சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களின் வெற்றியை பொறுத்து ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான அனைத்து இராணுவ தாக்குதலையும் 5 நாட்கள் ஒத்திவைக்குமாறு போர் திணைக்களத்துக்கு நான் வலியுறுத்தியுள்ளேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் அனுமதிக்காவிட்டால் திங்கட்கிழமை மாலைக்குள் அந்த நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடாத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்க ஆதரவு மின் உற்பத்தி நிலையங்களையும் அமெரிக்க தளங்களுக்கு மின்சாரம் வழங்கும் பிராந்திய நாடுகளின் மின் உற்பத்தி நிலையங்களையும் தாக்கி அடிப்பதாக ஈரான் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாளுக்கு நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அதிகாரிகள் நாடு முழுவதும் விதித்துள்ள இணைய முடக்கம் 24வது நாள் எட்டியுள்ளதாக நெட்ஃபிளாக்ஸ் என்ற கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. 582 மணி நேரத்தை கடந்துள்ள இந்த முடக்கம் எந்தவொரு நாட்டிலும் பதிவு செய்யப்பட்டவற்றில் மிகவும் கடுமையான ஒன்றாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய அணுகளுக்கான அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட வெள்ளை பட்டியலை பராமரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு சர்வதேச இணைப்பு தொடர்ந்து கிடைக்காமல் உள்ளது. ஈரான் அமெரிக்க ஸ்டீல் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மின்சார கட்டமைப்பையும் துண்டிப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்புடன் நேரடி அல்லது மறைமுக தொடர்பு எதுவும் இல்லை என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய ஈரானின் ஃபார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பேர் குறிப்பிடாத ஒரு ஈரானிய வட்டாரத்தை மேற்கோள் காட்டி அதனை குறிப்பிட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் உள்ள அனைத்து மின் நிலையங்களும் எங்கள் இலக்குகளில் அடங்கும் என்பதை கேட்ட பிறகு ட்ரம்ப் பின்வாங்கினார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் அனுமதிக்காவிட்டால் திங்கட்கிழமை மாலைக்குள் அந்த நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடாத்தப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் ஈரானின் மின்சாரம் மற்றும் எரிசக்தி நிலையங்களை இலக்காக கொண்டு ராணுவ தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது.
பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை இரவு தொலைபேசி மூலம் ஹோர்முஸ் நீரிணை நெருக்கடி குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த முக்கிய கடல் வழித்தடத்தை மீண்டும் திறப்பது உலக எரிசக்தி சந்தையின் நிலைத்தன்மைக்கு அவசியம் என இருவரும் ஒப்புக்கொண்டதாக பிரிட்டன் அரசின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு அவர்கள் விரைவில் மீண்டும் பேச ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரில் இராணுவ உதவி வழங்குவதில் தயக்கம் காட்டியதற்காக பிரிட்டன் பிரதமர் மற்றும் பிற ஐரோப்பிய கூட்டாளிகளை டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்ததற்கு பின்னர் இந்த உரையாடல் நடைபெற்றுள்ளது. ஈரானுடன் மோதல் தொடங்கியதிலிருந்து செயலிழந்த நிலையில் உள்ள இந்த முக்கிய கடல் வழித்தடத்தில் பாதுகாப்பான கடற்பயணத்தை உறுதி செய்யும் முயற்சிகளில் பங்கேற்க தயாராக உள்ள 22 நாடுகளில் ஒன்றாக பிரிட்டன் உள்ளது. இதற்கிடையில் நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூடே இந்த கடல் வழித்தடத்தை மீண்டும் திறக்க தங்கள் கூட்டமைப்பில் முடியும் என முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன்படி இராணுவ நடவடிக்கையின் இரகசியத்தன்மை காரணமாக உறுப்பு நாடுகள் தங்களது பதிலை துல்லியமாக திட்டமிட நேரம் எடுத்துக் கொள்வது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயினுடைய விலைகள் பெரும் வீழ்ச்சியை கண்டுள்ளது. அதன்படி அமெரிக்க ஜனாதிபதியின் திடீர் அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களில் மசகு எண்ணெய் விலையில் சரிவு பதிவாகியுள்ளது. இதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 7.16% சரிவடைந்து $104.43 பதிவாகியுள்ளது. WTI ரக மசகு எண்ணெய் 7.59 என்ற பாரிய வீழ்ச்சியை சந்தித்து பீப்பாய் $90.77 குறைந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலை வரும் மோதல்களுக்கு முழுமையான மற்றும் நிலையான தீர்வை எட்டும் நோக்கில் ஈரானுடன் கடந்த 2 நாட்களாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்த மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கில் போர் முகங்கள் மீண்டும் சூழத் தொடங்கியுள்ளதாகவும் அமெரிக்காவின் பலம் வாய்ந்த B-52 குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் எல்லைக்குள் நுழைய தயாராகி வரும் நிலையில் அவற்றுக்கு ஈரானிடமிருந்து மிகப்பெரிய பேராபத்து காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஈரான் பகுதிகளில் இருக்கக்கூடிய பலஸ்டிக் ஏவுகணைகள், கிடங்குகள் மற்றும் மீதமுள்ள கடற்படை முக்கியமான அணுசக்தி நிலையங்களை அளிப்பதற்காக அவை மீண்டும் ஒரு முறை ஈரானுக்குள் நுழைய உள்ளதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சு மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த விமான குண்டுகள் 60 அடி வரை செல்லும். ஈரானின் ஆயுத கிடங்குகள் மற்றும் இடங்கள் 500 அடியானவை என பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். F-35 விமானத்தை வீழ்த்தியவர்களுக்கு B-52 குண்டுவீச்சு விமானங்களை வீழ்த்துவது பெரும் பிரச்சனையாக இருக்காது என சர்வதேச நிபுணர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. தற்போதைய சூழ்நிலை காரணமாக உலகெங்கிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் தங்கியுள்ள அமெரிக்கர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு ராஜாங்க திணைக்களம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. அதன்படி அனைத்து அமெரிக்கர்களும் தமக்கு அருகிலுள்ள அமெரிக்க தூதரகம் அல்லது தூதரக அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமான எல்லைகள் அவ்வப்போது மூடப்படலாம் என்பதுடன் மத்திய கிழக்குக்கு வெளியே உள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ராஜதந்திர வசதிகள் இலக்கு வைக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் ஆதரவு குழுக்களினால் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க நலன்கள் அல்லது அமெரிக்கர்களுடன் தொடர்புடைய இடங்கள் இலக்கு வைக்கப்பட வாய்ப்புள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த காரணங்களினால் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு கூறி உலகெங்கிலும் உள்ள அமெரிக்கர்களுக்கு இந்த விசேட எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் உடல்நிலை குறித்து புதிய கேள்விகள் எழுந்துள்ளன. மார்ச் 21 அன்று வெளியான 2 காணொலிகள் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து அவரது உடல் மற்றும் மனநிலை குறித்து மீண்டும் விவாதம் தீவிரமடைந்துள்ளது. முதல் காணொலியில் புளோரிடாவில் உள்ள மார்க் அலோகுவுக்கு வந்தடைந்த ட்ரம்ப் ஏர்போர்ஸ் 1 விமானத்தின் படிகளில் இருந்து கவனமாகவும் சற்றே தள்ளாடியபடியும் இறங்குவது காணப்படுகிறது. அவர் தனது கையை பற்றி கொண்டு சோர்வாக தோற்றமளித்தாலும் படுத கவனத்தை ஈர்த்தது. அதே நாளில் வெள்ளை மாளிகையில் கடற்படை கால்பந்து அணியை கௌரவிக்கின்ற நிகழ்வில் எடுத்த மற்றொரு காணொலியில் ட்ரம்ப் ஒரு சிறிய மேசையில் அமர்வதற்கு சிரமப்படுவது தென்படுகிறது. பொதுவாக அமர்ந்து மேசையை பற்றி கொண்டு உடலை நிலைநிறுத்தும் அவரது செயல்பாடுகள் உடல்நிலை குறித்த சந்தேகங்களை அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னரும் 2026 ஆண்டு முழுவதும் ட்ரம்பின் உடல்நிலை தொடர்பாக பல அறிக்கைகள் வெளியாகியது. மார்ச் மாத தொடக்கத்தில் அவரது கழுத்தில் காணப்பட்ட சிவப்பு புள்ளி மற்றும் தடிப்பு குறித்து வெள்ளை மாளிகை மருத்துவர்கள் விளக்கம் அளித்தனர். அது ஒரு சாதாரண தோல் களிம்பு காரணமாக ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஜனவரி மாதம் முதல் அவரது கைகளில் காணப்பட்ட ஊதா மற்றும் கருப்பு நிற காயங்கள் பற்றியும் விவாதம் எழுந்துள்ளது. இதில் அதிக கைகுலுக்குதல் மற்றும் தினசரி எடுத்துக்கொள்ளும் ஆஸ்பிரின் மருந்து இதற்கு காரணம் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. 325 மில்லிகிராம் அளவிலான ஆஸ்பிரின் பயன்பாடு குறித்து மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக பயன்படுத்தப்பட்ட அழுத்த கால்வாய்கள் பின்னர் நிறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் சமீபத்தில்
ஒரு நிகழ்வில் சில நபர்களின் பெயர்களை குழப்பி கூறியதும் நினைவாற்றல் குறைபாடு பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இத்தகைய விவாதங்கள் அதிகரித்தாலும் வெள்ளை மாளிகையும் மருத்துவ குழுவும் அதிபர் நல்ல உடல்நிலையில் உள்ளார் என வலியுறுத்தி வருகின்றது. அவரது அறிவாற்றல் மற்றும் உடல் திறன் சிறப்பாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2026 80வது பிறந்த நாளை கொண்டாடவுள்ள ட்ரம்பின் உடல்நிலை தொடர்பான இந்த விவாதங்கள் அவர் எதிர்கால அரசியல் நடவடிக்கை மற்றும் நிர்வாக தீர்மானங்களை தாக்கம் ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.